வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட்டாக எக்ஸாம் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தீங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் எல்லா கேர்ள்ஸுமே எக்ஸாம் எழுதிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பாய்ஸ் ஒருத்தர் தான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்படி இன்னும் கொஞ்சம் எல்லோரும் வீடியோஸ் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்கணும், எல்லாமே படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சரிங்களா? தயவு செஞ்சு பாருங்கள். போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட 12th லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக மறுபடியும் அங்கே ஸ்கூல் வர்றப்போ இதெல்லாம் நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப இதையே தான் சொல்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸில் நம்ம டிராயிங் பற்றி பார்க்க போகிறோம். பேஜ் மேக்கர் கான்செப்ட் பார்த்துட்ருக்குறோம், செகண்ட் சாப்டரு. அதில் டிராயிங் ட்ரா பண்ணுறதுக்காகவே ஒரு 4 விதமான டூல்ஸ் நம்மளோட டூல் பாக்ஸில் இருக்குது. சரிங்களா? நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். லைன் டூல், ரெக்டாங்கிள், எலிப்ஸு, பாலிகான் டூல்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டிராயிங் டூல்ஸ் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. லைன் மட்டும் ட்ரா பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க போகிறோம். 12.18.1 பேஜ் மேக்கரில் 2 லைன் டூல் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, ஒன் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அட் எனி ஓரியன்டேஷன். லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும் இல்லை போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, த செகண்ட் இஸ் அ கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் த ட்ராஸ் ஒன்லி த இன்க்ரிமெண்ட் ஆஃப் 45 degrees. 45 டிகிரி இன்க்ரிமெண்ட்டில் என்ன ஆகும், அந்த ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைப்படி என்ன ஆகும், நாம் லைன் வரையலாம். ஸோ யூ கேன் சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டூல்ஸ் பை டபுள் கிளிக் ஆஃப் தெம். ஒன்றும் இல்லை, அதை அந்த லைன் டூலை டபுள் கிளிக் பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி 2 விதமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, டு ட்ரா எ லைன் செலக்ட் அ லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது ஒரு 2 மார்க்குன்னா லைன் டூலை ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸ் செலக்ட் பண்ணணும். கர்சர் எப்படி வரும், கிராஸ் ஏராக மாறிடும். சரிங்களா? நாம் எந்த டூலை கிளிக் பண்ணால் என்ன மாதிரி அந்த கர்சர் சிம்பிள் மாறிடும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, கிளிக் அண்ட் ட்ராக் ஒன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் ட்ரா யுவர் லைன். நம்ம என்ன பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணி அந்த நம்மளோட பேஜில் இல்லை நம்மளோட ஏரியாவில் அந்த ஸ்க்ரீனில் நம்ம எப்படி ட்ரா பண்ண விருப்பப்படுறோமோ அதை என்ன பண்ணிக்கலாம், நமக்கு விருப்பத்தகுந்ததில் அதை லைன் எங்கே அப்பியர் ஆகுதோ அதை இழுத்துக்கலாம். இழுத்ததுக்கப்புறம் ரிலீஸ் த மவுஸ் பட்டன் அண்ட் த line will be drawn and selected with the sizing handles on the end. கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம எந்த மாதிரி இழுந்துட்டு வந்துருக்கோமோ அதுக்கு படி என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட் லைன் will be formed. அதே மாதிரி லாஸ்ட் எண்டில் இருக்கும் அந்த ஹேண்டில் அப்படியே இருக்கும் பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷார்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீசைஸ் த லைன் பை கிளிக்கிங் அந்த ட்ராகிங் ஹேண்டில்ஸ் இஃப் நெசசரி. அதான் சொன்னல, நம்மளுக்கு விருப்பமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நாம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து டு ட்ரா எ டாட்டட் லைன். லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும்தான் இருக்கா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நம்ம டெக்கரேட்டிவாக வேணும், இல்லை முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆஸ்பெக்டில் இருக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம டாட்டட் லைனில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் அதே தான், டபுள் கிளிக் ஆன் த லைன் டூல். இங்கே பாருங்கள், இங்கே செலக்ட் த லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். இதுக்கு பண்ணோம், கிளிக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிளிக் ஆன் த லைன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். எ கஸ்டம் ஸ்ட்ரோக் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ். இது ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், கஸ்டம் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பேரில். இது எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரோக் ஸ்டைல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எந்த மாதிரியான ஃபார்மேட் வேணும், அதான் சொன்னல கன்ஸ்ட்ரைன்ட் லைன் அப்படின்னு சொன்னல. ஸோ கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நிபந்தனை, கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஸோ எந்த லைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டாட்டட் லைனா, இல்லை டபுள் லைனா, இல்லை ட்ரிபிள் லைனா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும். ஸோ அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் கிளிக் பண்ணுறோம். நவ் த கர்சர் சேஞ்சஸ் த கிராஸ் ஏர். கிளிக் அண்ட் ட்ராக். கிளிக் அண்ட் ட்ராக் த ஸ்க்ரீன் ட்ரா. A dotted line as you drag, the line appears. Release the mouse button and the line will be drawn and selected with the size handle. இதுமே பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஹேண்டிலோட தான் டிஸ்பிளே ஆகும். நம்மளுக்கு அவசியம் அப்படின்னா அதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், இல்லை சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 2 டைப் ஆஃப் லைன் பார்த்துட்டிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா drawing rectangles or ellipse. drawing rectangles or ellipse.
இங்கே இதுன்னு தனி எலிப்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும் தனி 2 மார்க்காவோ இல்லை ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக தனி 2 மார்க்காவோ கொடுக்கல. ரெண்டும் சேம் கான்செப்ட்டுங்கிறதுனால இது அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே ஒரே கான்செப்டாக பார்ப்போம். சரி, ஓகே. வி கேன் ட்ரா த ரெக்டாங்கிள்ஸ் அண்ட் எலிப்ஸ் shapes by using same technique as use in a line drawing. லைன் drawing மாதிரி தான் இருந்தாலும் இது எப்படின்னு பாருங்கள். டு ட்ரா a rectangle or ellipse, ஒரு எலிப்ஸோ இல்லை ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ இல்லை சர்க்கிளோ நம்மளுக்கு வேணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா கிளிக் ஆன் த ரெக்டாங்கிள் ஆர் எலிப்ஸ் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். அந்த ரெக்டாங்கிள் வேணும்னா இல்லை ஸ்கொயர் வேணும்னா ரெக்டாங்கிள் பாக்ஸ், ரெக்டாங்கிள் டூல். எலிப்ஸ் ஆர் சர்க்கிள் வேணும் அப்படின்னா எலிப்ஸ் டூல். ஸோ த கர்சர் என்ன ஆகும், கிராஸார்லாம் மாறும், அது உங்களுக்கே தெரியும். மாறினதுக்கப்புறம் கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஸோ ட்ராக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், அதை நீங்கள் அமைச்சிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் த மவுஸ் பட்டன். எல்லாமே நம்ம முடிச்சதுக்கப்புறம் மவுஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ரெஸ் த ஷிஃப்ட் கீ வைல் யூ ஆர் டிராயிங் கன்ஸ்ட்ரைன்ட் ஷேப் டு ஸ்கொயர் ஆர் சர்க்கிள். அதான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள். ப்ரெஸ் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணுறோம், அந்த டிராயிங் டைமில் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் என்ன பண்ணலாம், ஸ்கொயரோ சர்க்கிளோ வரும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் எலிப்ஸுங்கிறது என்ன ஆகும், இந்த மாதிரி பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் செட் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக இழுத்துருப்பாங்க, இது ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இழுத்துருப்பாங்க. ஸோ அதுதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு டிராயிங் ஏ ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள். எப்படி ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள், நல்லா பாருங்கள். இங்கே பாருங்களா, இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள்னாவே பாருங்கள், நல்லா 4 சைட்ஸ்லேயும் ரொம்ப ஷேப்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. பட் இந்த மாதிரி ரவுண்டட் சைடில் ரெக்டாங்கிள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 5 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம். இது முக்கியமான 3 மார்க். இது ஒரு 3 மார்க். ரவுண்டட் கார்னர் ரெக்டாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது மேலே டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரவுண்ட் கார்னர்ஸ் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கார்னர் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட் ஷேப்ஸில் என்ன பண்ணிக்கலாம், ஓகே கிளிக் பண்ணிக்கிட்டு, ஓகே கிளிக் பண்ண உடனே அது கிராஸ் ஆயிடுச்சு, நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். அதை நம்மளோட ஸ்க்ரீனில் எங்கே வேணுமோ நாம் வச்சு இழுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் ஃபார்ம் பண்ணுற ரெக்டாங்கிள் என்னவா இருக்கும், கண்டிப்பாக அது ஒரு ரவுண்டட் கார்னர்ஸாக இருக்கும். சரியா? சரி, முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரிலீஸ் த மவுஸ் பட்டன் when the rectangle is desired size. நம்மளுக்கு விருப்பத்தகுந்த சைஸில் என்ன பண்ணுறோம், ரெக்டாங்கிள் வந்துருச்சுன்னா அதை மவுஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதை ரிலீஸ் பண்ணிடுறோம். இதே ஃபார்மேட் தான். நம்ம ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இழுப்போம். ஸோ அப்படி இழுக்கும்போது என்ன பண்ணுறோம், இதே ஃபார்மேட்டில் நம்ம ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா ரவுண்டட் கார்னர் ஸ்கொயர் வரும். ரவுண்டட் கார்னர் ஸ்கொயர் வரும். சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், டிராயிங் பாலிகன் வேணும் அப்படின்னா டு ட்ரா ஏ பாலிகன். அது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ அங்கே ரெக்டாங்கிளுக்கு மட்டும் இதே கான்செப்ட் இல்லை. அடுத்து என்ன வரும், ஸ்கொயருக்கு இதுங்கிறது தான் சொல்கிறாங்க, அதனால தான் ஷிஃப்ட் கீ. சரியா? சரி, இங்கே பாருங்கள், டிராயிங் பாலிகன். கிளிக் ஆன் த பாலிகன் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ்லேருந்து பாலிகன் டூலை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. செலக்ட் பண்ண உடனே கண்டிப்பாக கர்சர் வந்து கிராஸ் ஹேராக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன் ஆஸ் யூ ட்ராக் ஏ பாலிகன் அப்பியர்ஸ். பாலிகன் எங்கே எப்படி இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ண அளவுக்கு என்ன ஆகும், பாலிகானு பேஸ்ட் ஆகிடும். ரிலீஸ் அ மவுஸ் பட்டன் when the polygon is the desired size. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 மார்க்கோ இல்லை ஒரு 3 மார்க் படிச்சிங்க அப்படின்னாவே பாலிகான், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், எலிப்ஸ், அப்புறம் லைன், இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஏன்னா ஒரே ஃபார்மேட் தான். எல்லாத்துலேயுமே நீங்கள் டூல் பாக்ஸ்லேருந்து தான் பிகினிங்கில் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கிராஸ் ஹேராக மாறும். இந்த 2 பாயிண்ட்டும் காமனாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று காமன் என்ன அப்படின்னா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைன், ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள், ஆட்டோமேட்டிக் எலிப்ஸு, ரெக்டாங்கிள், அப்புறம் பாலிகன் எல்லாமே வரும். உங்களுக்கு இந்த ஸ்கொயரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஓகேவா? அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை நிலம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நாம் அதை ரிலீஸ் பண்ணிடுறோம். இது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். எல்லாமே காமன் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. சரியா? சரி, அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு முக்கியமான 5 மார்க். எப்படி,
drawing a star using polygon tool. Polygon tool யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக ஸ்டார் நம்ம வரையும். மோஸ்ட்லி இந்த டெஸ்க்டாப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்லாம் நம்ம நிறையா கொடுப்போம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதில் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருக்கணும், இல்லை பார்க்கறதுக்கு ஹைலைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த டிராயிங் டூல்லையே இந்த பாலிகன் டூலை செலக்ட் பண்ணி வைப்போம். சரி, ஓகே. அப்படி அந்த ஸ்டார் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள், ஸ்டார் அப்படின்னாவே நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருப்போம், 5 கார்னர்ஸ் இருக்கும். எத்தனை கார்னர்ஸ் இருக்கும்? 5 ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும். அது மாதிரிக்கும் தான் நம்ம ஸ்டாராக பார்த்துருக்கோம். அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம 10, 5, 20 இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஒரு ஸ்டார் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிளிக் ஆன் த பாலிகான் டூல் ஃப்ரம் த டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணணும்? பாலிகான் டூலை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் ஏர் மாறும். மாறினதுக்கப்புறம் கிளிக் அண்ட் ட்ராக் எனிவேர் ஆன் த ஸ்க்ரீன் ஆஸ் யூ ட்ரா எ பாலிகான் அப்பியர்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிவிட்டு எங்கே பாலிகன் இருக்கும் அந்த பாலிகன் என்ன ஆயிரும்? அப்ளை ஆயிரும். அப்ளை ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் அ மவுஸ் பட்டன் வென் பாலிகான் இஸ் ஆஃப் த டிசைட் சைஸ். பாலிகான் என்னாச்சு? உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் என்னாகும்? அப்ளை ஆயிரும். நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி என்ன ஆகிடும்? அது பாலிகன் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே எதை பற்றினது? நம்ம ஹவு டு கிரியேட் ஹவு டு ட்ரா த பாலிகான் ஃப்ரம் த டூல் பாக்ஸ்னு சொல்லிட்டு 2 மார்க் இருக்கு இல்லையா? அதோட ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக படிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னது? அந்த ஸ்டார் வரையறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ். சூஸ் எலமெண்ட் பாலிகான் செட்டிங்ஸ் இன் மெனு பார். எலமெண்ட்னு ஒரு மெயின் மெனு இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா? எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்கான். எலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் மெனுவில் இங்கே என்ன சொல்கிறாங்க? பாலிகான் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்கானா? ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? பாலிகான் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிஸ்பிளே ஆகும். அது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாலிகான் செட்டிங்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே 5 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டாருக்கு 5ங்கனால. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சைடு வேணும், எத்தனை பக்கம், ஸ்டாருக்கு எத்தனை பக்கம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் இன்செட்னா உள்ளே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்செட் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறாங்க? அதை குறிச்சிக்கிறாங்க. குறிச்சதுக்கப்புறம் கிளிக் ஓகே, அவ்வளோதான். மொத்தம் இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப பெருசுன்னா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். எலமெண்ட்டில் பாலிகான் செட்டிங்ஸுங்கிற கமெண்ட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் பாலிகான் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸில் என்ன பண்ணுறோம்? அதில் நம்பர் ஆஃப் சைட்ஸில் உங்களுக்கு தேவையான கவுண்டிங் ஆஃப் சைட்ஸும், அதே மாதிரி ஸ்டார் இன்செட்டில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜும் கொடுத்துட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் பாருங்கள்? ஆட்டோமேட்டிக்காக the star will be formed from the polygon. பாலிகானே தான் எப்படியாச்சு? ஸ்டாரு மாறிடுச்சு. ஸ்டார் இன்செட் பர்சன்டேஜ் bends the polygon lines inwards in the form of star shaped object. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார் இன்செட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? அந்த உள்ள அந்த ஒவ்வொரு கார்னர்ஸையும் பெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்கள், இது மாதிரி மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹைலைட்டாக இல்லை வேறு ஏதாவது மைண்ட் போகிற மாதிரி இருந்தாவோ இல்லை அந்த கனவுல சொல்கிற மாதிரி இருந்தாவோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பம்பர் ப்ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. த ஸ்டார் வேல்யூ ஆஃப் இன்செட் இஸ் 50. அதே மாதிரி பாருங்கள், நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. அப்படி கொடுத்துருந்தா ஸோ அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுது அது? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸ்டார் வேல்யூ இன்செட் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? 25. இங்கே 50க்கு 50 அப்படின்னா ரொம்ப அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா அந்த பாலிகானுக்குள்ளேயே போகுது. ஸோ 25 தான் சும்மா நார்மலாக கொடுத்துருக்கோம். ஸோ நார்மலாக கொடுத்தா என்னாச்சு? ஸோ நம்மளுக்கு இடம் கிடைக்கும். உள்ள என்ன இருக்குது? உள்ள இடம் கிடச்சிருக்கு. ஸோ ஏதாவது நம்ம எழுத பிடிக்க கூட என்ன ஆகும்? நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சைட்ஸ் பாருங்கள், 25 கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாருங்கள், ஸ்டாஃப் இன்செட் பார்த்தீங்கன்னா 35% கொடுத்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் 70 கொடுத்தா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார் வரையிலே நிறையா வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ஷேப்ஸ் வித் த கலர் பேலட்டி. ஷேப்ஸை நம்ம கலர் பேலட்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 மார்க் தான்.
கண்ணா இந்த பேஜ் மேக்கர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டரும் நீங்கள் ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் தியரியாக ஈஸியாக படிக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கெல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சு தான் மோஸ்ட்லி எடுத்திருக்கேன். ரொம்ப தியரியாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் தான் நம்ம ஓரலாக சொல்லியிருக்கோம். அதுவும் பார்த்தி அப்படின்னா நெட்டில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால காரணத்தாலையும், அதுவும் இல்லாமல் நாம் இப்படி பண்ணணும், சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு சீக்கிரம் கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதே மாதிரி எம்பி சைஸ் குறைக்க முடியாது, கரெக்டாக லிங்க் அனுப்பணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ரொம்ப டவுட் வரப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்கூல் ஓப்பனிங்களா. சரியா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஷேப்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபில்லிங் ஷேப்ஸ் வித் த கலர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் ஷேப்ஸில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள். ஸோ அப்போ ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி விண்டோவில் ஷோ கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஜேன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் மெனு இருக்குது. ஸோ ஷோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணாவோ இல்லை கண்ட்ரோல் ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணாவோ கலர் பேலட் என்ன ஆகும், அப்பியர் ஆகும். அப்பியர் ஆனதுக்கப்புறம் ரெக்வயர்ட் கலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள் விண்டோவில் ஷோ கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிற கமெண்ட்டும் கொடுத்துருக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன வருங்க பாருங்கள், கீழே கலர் பேலட்டிலையும் பாருங்கள் 2 கொடுத்துருக்கான், ஸ்டைல்ஸு கலர்ஸ்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி ஸ்டைல்ஸு என்ன மாதிரி கலர்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கலாம். அதை கொடுத்துட்டா என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன கலர் ரெக்வயர்டாக இருக்கோ இல்லை எந்த கலர் உங்களுக்கு டிசைர் கலராக விருப்பப்படுறீங்களோ ஸோ அதை என்ன பண்ணுறான், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இது என்ன எதை செலக்ட் பண்ணிங்களோ ஸோ அதில் ஃபில்ட் ஆகிடும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் வித் பேஜஸ். இனிமேல் தான் நம்ம பேஜஸோட ஒர்க் பண்ண போகிறோம். 2.19 கான்செப்ட் இது வரைக்கும் பார்த்தது 2.18ல் மொத்தம் ஒரு 5-6 கேட்டகரியில் பார்த்துருப்போம். இப்போ 2.19 த மெயின் பர்பஸ் ஆஃப் பேஜ் மேக்கர் இஸ் கம்போசிங் பேஜஸ். பேஜ் மேக்கரோட வேலை, அதோட நோக்கம், அதோட இம்ப்ளிகேஷனே என்னது, கம்போசிங் பேஜஸ் தான். பேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஒரு மேகசின்காகவோ இல்லை ஒரு பப்ளிஷனுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகே. யூ கேன் இன்சர்ட் நியூ பேஜஸ் இன் டு த டாக்குமெண்ட், ரிமூவ் எக்ஸிஸ்டிங் பேஜஸ், மூவ் பிட்வீன் த பேஜஸ் அண்ட் சார்ட் பேஜஸ் இன் அ லார்ஜ் டாக்குமெண்ட். இது எல்லாமே ஒர்க்கிங் வித் பேஜஸ் தான். கண்ணா நல்லா இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லாம் எது ஒர்க்கிங் வித் பேஜஸோட ஒர்க் பண்ணுறது அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறதால இதெல்லாம் அடங்கும். பாருங்கள், ஒரு புது பேஜஸ் இன்சர்ட் பண்ணுறதாலோ இல்லை ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேஜை ரிமூவ் பண்ணாவோ இல்லை 2 பேஜுக்கு நடுவில் இல்லை ஒரு சில பேஜஸ்க்கு நடுவில் மூவ் பண்ணாலோ இல்லை ஒரு சில பேஜஸை நாம் லைன் வைஸாக சார்ட் பண்ணாவோ ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறோம், எல்லாம் ஒர்க்கிங் வித் பேஜஸ் தான். ஓகே, கோயிங் டு அ ஸ்பெசிஃபிக் பேஜ். என்னோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் என்னோட பேஜ் மேக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுல ஒரு நிறைய பேஜஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நான் அதில் எங்கே போகணும் இல்லை நான் எந்த நான் வியூ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இங்கே பாருங்கள், there are 3 methods. ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், யூ கேன் மூவ் ஃப்ரம் த ஒன் பேஜ் டு அனதர். ஒரு பக்கத்துலேருந்து அடுத்த பக்கத்துக்கு மூவ் பண்ணணும், மேலே கீழே அப்படின்னாவே உங்களுக்கு நார்மலாக தெரியும் பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 கீஸ் இருக்குது கீபோர்டில் இருக்கக்கூடியது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினாவே திஸ் இஸ் ப்ராபப்ளி த நேவிகேஷன் மெத்தட்ஸ் யூ வில் மோஸ்ட் ஆஃபன். அதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே கீழே ஒரு பக்கத்துக்கு மேலே கீழே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் மூவ் ஃப்ரம் த ஒன் பேஜ் டு அனதர் பை யூஸிங் பேஜ் ஐகான்ஸ் அட் த லெஃப்ட் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். பாருங்கள், பாட்டம் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனோட லெஃப்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன இருக்குது, இங்கே இதில் காட்டல. ஓகே, அங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் பாட்டமில் கீழே என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா அந்த பேஜ் மேக்கரில் என்ன கொடுத்துருப்பான், அந்த பேஜஸை நம்ம அடுத்தடுத்த பேஜஸ்க்கு போகக்கூடியதை அந்த ஏரோ சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், கிளிக் த பேஜ் ஐக்கான் கரஸ்பாண்ட் டு த பேஜ் இஃப் யூ வாண்ட் டு வியூ. நீங்கள் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்களோ பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 அப்படிங்கிற பேரில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அத்தனை பேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறது தான்.
கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு போகணும் ஒரு டாக்குமெண்ட்டில் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா லே அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் மெனுவில் கோ டு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் தேர் இஸ் அ ஷார்ட்கட் கீ ஃபார் ஆல்ட் அண்ட் கண்ட்ரோல் ஜி. கீபோர்டில் ஆல்ட்டு கண்ட்ரோல் ஜி. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா கோ டு பேஜ்னு சொல்லக்கூடிய டயலாக் பாக்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சதுக்கப்புறம் டயலாக் பாக்ஸில் டைப் த பேஜ் நம்பர் தட் யூ வாண்ட் டு வியூ. அதை என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர். எத்தனாவது பேஜ் நம்பர் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே பட்டனை தேர்ட் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெக்வயர்ட் பேஜ் என்ன பண்ணும், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இது 3 மெத்தட் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஜ் அப் பேஜ் டவுன். மோஸ்ட்லி நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். தேடி போய் நம்ம ஒரு குறிப்பிட்ட பக்கம் வேணும் அப்படின்னா போய் கோ டு பேஜ் அந்த டயலாக் பாக்ஸ்லாம் போய் இந்த பக்கம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆமாவா? சரி, ஓகே. இருந்தாலும் நம்ம இந்த 3 மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பேஜ் அப் பேஜ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட்கட் கீஸ், அதாவது அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய கீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா கீழே பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 சொல்லக்கூடிய அந்த பேஜஸ் இருக்கக்கூடியது இருக்கும். ஸோ அதில் நம்ம டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், மெத்தட் 3ல கோ டு பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலாக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஆல்ட் கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிற கமெண்ட் இது ஷார்ட்கட் கீ கொடுத்தாலோ இல்லை லேஅவுட்டில் கோ டு பேஜ் அப்படிங்கிறது கொடுத்தாலோ கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேஜ் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு என்ன ஆயிரும், மூவ் ஆயிரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டிங் பேஜஸ். கண்டிப்பாக நம்ம பேஜ் மேக்கர் கிரியேட் பண்ணுறோம்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் ஹாவ் டு பி இன்க்ளூடட். ஸோ அந்த மாதிரி பேஜஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றும் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், அந்த டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ யூ கேன் இன்சர்ட் பேஜ் பிஃபோர் ஆஃப்டர் ஆர் பிட்வீன் த பேஜஸ் யூ ஆர் கரண்ட்லி வியூவிங். நீங்கள் கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை நடுவுலையோ என்ன பண்ணிக்கலாம், வி கேன் இன்சர்ட் எ பர்டிகுலர் பேஜ். பேஜ் மேக்கர் ஆட்டோமேட்டிக்கலி ரீநம்பர்ஸ் த பேஜஸ் இன் யுவர் பப்ளிகேஷன். சரியா? சரி, ஓகே. பாருங்கள், டு இன்சர்ட் பேஜஸ், ஒரு பேஜஸை இன்சர்ட் பண்ணணும். மோஸ்ட்லி பாருங்கள் எல்லாமே லே அவுட்டில் வருது. இதில் லே அவுட்டில் கோ டு பேஜ், இதில் லே அவுட்டில் இது பாருங்கள். நான் பார்க்குற கான்செப்ட் எல்லாமே கோ டு பேஜ், இன்சர்ட் பேஜ், ரிமூவ் பேஜ், ஷார்ட் பேஜ். பாருங்கள், இது எல்லாத்துக்குமே மெயின் காம்பனண்ட், மெயின் கண்டென்ட், மெயின் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா லே அவுட் தான். ஸோ சூஸ் லே அவுட் இன்சர்ட் பேஜஸ் இன் த மெனு பார். த இன்சர்ட் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் என்ன ஆகும், அப்பியர் ஆகும். அப்பியர் ஆனதுக்கப்புறம் டைப் த நம்பர் ஆஃப் பேஜஸ் யூ வாண்ட் டு இன்சர்ட். எத்தனை பேஜஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணணுமோ அதோட கவுண்டிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இன்சர்ட் அப்படிங்கிறதுல கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்சர்ட் பேஜஸ் ஆஃப்டர் த டாக்குமெண்ட் சூஸ் ஆஃப்டர் ஃப்ரம் த பாப்அப் மெனு. பேஜஸ் அதை நீங்கள் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கனாவே ஆஃப்டர், அப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் பிட்வீன் அப்படின்னு இருக்கும். சரியா? சரி, ஓகே. அதில் கொடுத்துட்டு நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், நம்மளோட பேஜஸ் எல்லாம் நியூ பேஜஸ் எல்லாம் இன்சர்ட் ஆயிரும். ஓகேவா? அடுத்து ரிமூவ் பேஜஸ். எப்படி ஒரு பேஜை ரிமூவ் பண்ணுறது, சேம் அதே எந்த பேஜை ரிமூவ் பண்ண விருப்பப்படுறீங்களோ ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு லே அவுட்டில் ரிமூவ் பேஜஸ் இன் ரிமூவ் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பேஜஸ் டயலாக் பாக்ஸ் வரும். இதுக்கும் லே அவுட்டுங்கிற மெயின் மெனு தான். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், த பேஜ் ரேஞ்ச் யூ வாண்ட் டு ரிமூவ் பேஜஸ் எத்தனை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1. த்ரோ எதுலேருந்துன்னா அதை 1 அப்படிங்கிறத நம்ம காட்டும். ஓகேவா? மாஸ்டர் பேஜஸ் காமன்லி கண்டெயின் ரிப்பீட்டிங் லோகோஸ், பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர்ஸ், ஃபூட்டர்ஸ், தே ஆல்சோ கண்டெய்னிங் இங்கே கொடுத்துட்டு ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா மாறிடும். சரியா? இப்போ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பேஜ். இது சின்ன சிம்பிளான கான்செப்ட் தான், ரிமூவிங் பேஜஸ். அடுத்து மாஸ்டர் பேஜஸ் பாருங்கள். எனி டெக்ஸ்ட் மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்மேட் எல்லா பேஜ்லையுமே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பேஜ் தான் மாஸ்டர் பேஜ். எனி டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் தட் யூ பிளேஸ் ஆன் த மாஸ்டர் பேஜ் வில் அப்பியர் த என்டையர் டாக்குமெண்ட் பேஜஸ் டு விச் த மாஸ்டர் இஸ் அப்ளைட். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் பேஜுங்கிறாங்க. It shortens amounts of time because you don't have to create the same object repeatedly on subsequent pages. மற்ற சின்ன சின்ன பேஜஸ்க்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் திரும்ப அதையே கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே மாஸ்டர் பேஜில் செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, மற்ற எல்லா பேஜஸ்க்கும் காமன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் ஆகும். இன்னும் இதுக்கெல்லாம் பெட்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பாருங்கள், ரிப்பீட்டிங் லோகோஸ்,
பேஜ் நம்பர்ஸ், ஹெட்டர்ஸ், ஃபூட்டர்ஸ் இதெல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பிரிண்டிங் லேஅவுட்ஸும் என்ன சொல்கிறாங்க, இதில் நம்ம வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. லைக் பார்த்திங்க அப்படின்னா காலம் கைட்ஸு, ரூலர் கைட்ஸு, மார்ஜின் கைட்ஸ் இதெல்லாமே. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், எ மாஸ்டர் ஐட்டம் cannot be selected a document page. மாஸ்டர் ஐட்டம் cannot be selected on a page, document page. ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணல. இதில் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் அதர் ஆப்ஜெக்ட்ஸ், மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. At the lower left corner of a document of window, you can find the icon which appears the master pages. The L and R. L denotes the left and right, R denotes the right. Master page icon facing pages. A single-sided publication icon is marked by R alone. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்ததும் R. ஸோ அதுதான் என்னது, மாஸ்டர் பேஜோட ஐக்கன். ஸோ அது எடுத்ததுமே என்ன இருக்கும், ரைட் அப்படிங்கிறத தான் இருக்கும் ஆரில். ஓகே. அடுத்து இன்சர்ட்டிங் பேஜ் நம்பர்ஸ் இன் மாஸ்டர் பேஜஸ். மாஸ்டர் பேஜில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் என்ன வரும், எல்லாமே வரும். ஸோ மாஸ்டர் பேஜஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு என்ன வரும், அதில் டெக்ஸ்ட் டூவில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணி என்ன பண்ணணும், கர்சர் என்ன ஆகும், ஐபீமாக மாறும். மாறினதுக்கப்புறம் கிளிக் ஆன் த லெஃப்ட் மாஸ்டர் பேஜ் when you want to put the பேஜ் நம்பர். இல்லை அப்படின்னா Ctrl+Alt+P அதை கொடுத்ததுக்கப்புறம் LM அப்படின்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் மாஸ்டர் பேஜ் வரும். ஸோ சிமிலர்லி கிளிக் ஆன் த ரைட் மாஸ்டர் பேஜ் வேர் யூ வாண்ட் டு புட் த நம்பர். அப்போ அதுக்கும் அதே தான் என்ன பண்ணுவோம், Ctrl+Alt+P. ஸோ பேஜ் நம்பர் டிஸ்பிளேஸ் த RM ரைட் மாஸ்டர் லெஃப்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இங்கே எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். சரியா, இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? அடுத்து ஹைடிங் மாஸ்டர் ஐட்டம்ஸ். மாஸ்டரோட ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஹைட் பண்ணோம் அப்படின்னாவே என்ன பண்ணுறோம், டு மேக் த மாஸ்டர் ஐட்டம் இன்விசிபிள் ஆன பர்டிகுலர் பேஜ் வியூவில் டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம்ஸ் அப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அதை என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம், அதை ஹைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷோவிங் மாஸ்டர் பேலிட்டி. மாஸ்டர் பேலிட்டி வேணும் அப்படின்னா பாருங்கள், விண்டோஸில் ஷோ மாஸ்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்டை கொடுத்து அந்த பேலிட்டி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த பக்கம் என்ன வரும், மாஸ்டர் பேஜஸ்க்கு உண்டானதும் என்ன வரும். சரியா? அடுத்து கிரியேட்டிங் மாஸ்டர் பேஜஸ். பை டிஃபால்ட் ஆல் பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ஸ் ஹேவ் அ மாஸ்டர் பேஜ் ஆல்ரெடி கிரியேட்டட் டாக்குமெண்ட் மாஸ்டர். டாக்குமெண்ட் மாஸ்டரில் என்ன பண்ணியிருக்கோம், அது கிரியேட் ஆகிருக்கும். பட் சம்டைம்ஸ் யூ வில் ரெக்வயர் மோர் தென் ஒன் மாஸ்டர் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் மாஸ்டர் பேஜஸ் அந்த பப்ளிகேஷன் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இந்த ஃபார்மேட் நியூ மாஸ்டர் பேஜ் ஐக்கான என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா நியூ மாஸ்டர் பேஜ் டயலாக் பாக்ஸில், அதாவது மாஸ்டர் பேஜ் பேலட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் த நேம், என்ன அந்த நேம் ஃபீல்டில் என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டைப் பண்ணலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் மேக் த அப்ராப்ரியேட் சேஞ்சஸ் இன் த மார்ஜின்ஸ் அண்ட் காலம் கைட்லைன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நியூ மாஸ்டர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். இங்கே பாருங்கள், நியூ மாஸ்டர் பேஜில் என்ன நேமு, மார்ஜின் எப்படி வரும், காலம் கைட்ஸ்லாம் என்ன வேணும், ஸ்பேஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது மாஸ்டர் என்ன ஆகும், க்ரியேட் ஆகிரும். சரியா? அடுத்து பிரிண்ட் டாக்குமெண்ட். பிரிண்ட் டாக்குமெண்ட்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸில் கூட பார்க்கலாம். சரியா? இதுவே பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நிறையா இருக்கும். இந்த ட்ராவில் கான்செப்டில் ஆரம்பித்து இப்போ இதெல்லாம் பாருங்கள் மாஸ்டர் பேஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக 2 மார்க். இது இந்தளவுக்கு தான் ஆன்சரு, இந்தளவுக்கு தான் இதை வரைக்கும் ஷார்ட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபுல் ஃபார்மாக நீங்கள் படிக்கிறீங்க, ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாயிண்ட்டை விட்டுலாம், இல்லை நம்ம இந்த பாயிண்ட் விட்டுட்டு படிக்கலாம் அப்படிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்டெப்ஸ் பாயிண்ட்ஸு. சரிங்களா? இப்போ ஒன்று சால்வ் பண்ணால் தான், இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக டூல் பாக்ஸில் லைன் 12 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது கிராஸ் ஏராக மாறும். கிராஸ் ஏராக மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு எங்கே வேணுமோ நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட பின்னி ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூட்டியாக வரும். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் விட்டாலும் நம்ம என்ன ஆகாது, அந்த மார்க்ஸு அந்த 2 மார்க்ஸாக 3 மார்க்ஸாக அது என்ன ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது.
ஸோ மார்க்ஸ் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுக்கறத இல்லை அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ புக்கில் அது ஃபுல்லாகவே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மனப்பாடங்கிறத விட நீங்கள் அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுதான் வரும். இப்போ லைன் ட்ரா பண்ணுறதுலேருந்து இல்லை மற்ற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக சின்ன சின்ன கமெண்ட்ஸாக தான் இருக்குது. இதுலேயும் நம்ம ஈஸியாக ஒரு மைண்ட் மேப்பாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ இந்த இன்சர்ட்டிங் பேஜஸ்ஸு, ரிமூவிங் பேஜஸ்ஸு, சார்ட்டிங் பேஜஸ்ஸு, கோ டு பேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லே அவுட்டில் தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன மைண்ட் விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை நிறுத்திக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.